ஹாய் மக்களே. யாரா இந்த பையன்? நான் தான் அந்த பெங்களூர் பையன். ஸோ இன்னைக்கு நாள் நான் ஜஸ்ட் போஸ்ட் போட வேண்டியது. ஹவு டிட் இட் கோ, எப்படி போச்சுன்னு நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கி நார்மலாக எழுந்தேன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் படித்தேன். ஸ்பிரிச்சுவல் புக்கில் அண்ட் இட் வாஸ் அகெயின் மோட்டிவேட்டிங் மீ. லைக் இட் மோட்டிவேட்டுனா இப்போது ஓகே, மிஸ்டேக்ஸ் பண்ணால் எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும், இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் கிடச்சிது. இப்போ இந்த மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டூ மிஸ்டேக், ஹவ் யூ ஷுட் பி என்ற ஒரு கீ பாயிண்ட் கிடச்சிது. அது நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டேன். அப்புறமா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்னோடய கஸ்டமைஸ் ரூட்டீனில் நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால ஐ ஹேட் நட்ஸ் ஷேக் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ். ரெண்டும் கொஞ்சம் ஒரு 1 hour கேப்பில் முதல்ல நட் ஷேக் குடித்தேன், அப்புறமா ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன். 2 குடித்தேன். ஸோ இட் வாஸ் லைக் ஃபுல் ஃபில்லிங். இது முடித்த அப்புறமா இன்றைக்கி வாக்கிங் அண்ட் ஒர்க் அவுட் போன மாதிரி இருந்தது. ஆனால் என்னால் வாக்கிங் போக முடியல. நேற்று 10,000 ஸ்டெப்ஸ் ஒரே தடவை டவுன் அண்ட் அப் ரொம்ப பண்ணதுனால, ஒரே தடவை அதிகமாக பண்ணதுனால ஐ காட் லிகமெண்ட் ஹேர் லேக். அது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் மக்களே, சாரி, என் லிகமெண்ட் ஹேர் பெயின் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ எனக்கு இன்றைக்கி வீடியோ போட முடியல. இந்த மாதிரி பெயினோடு இருந்தேன். பட் நான் விடலை. நான் சைக்கிளிங் பண்ண வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். பட் சைக்கிளிங் பண்ணிவிட்டு அம்மா ஆஃபீஸ் போய் இன்றைக்கி டே கொஞ்சம் நல்லா போச்சு. கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. பட் பெயின்னால் என்னால் ஓடி எதுவும் பண்ண முடியல. அதனால நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியல. அண்ட் கேம் பேக் டு ஹோம் அண்ட் ஸ்டார்டட் ரீடிங் புக். அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சாப்டர் படித்தேன். ஃபர்ஸ்ட் சாப்டரில் இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது. ரினைசன்ஸ் வாட் டஸ் இட் சே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்கில் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நம்ம எப்படி எங்கே பார்க்கணும், என்ன செய்யணுன்றது தான் ஒரு லைன், ஒரு தொடக்கம். எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஸ்கில் இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் தேடணும். இதில் ஒரு ஸ்டோரி பாதி முடித்தேன் நான். லைக் ஆல்மோஸ்ட் 3 pages முடித்தேன். யூஎஸில் ஒரு சேல்ஸ்மேன் இருக்கார். அவங்க ஆஃபீஸில் ஆல் ஆஃப் சடன் ஒரு மார்க்கெட் ப்ராப்ளம்னால அவருக்கு வேலை போயிடுது. அந்த வேலை போனோன்னா அவரால் என்ன பண்ணணும்னு தெரியல. வீட்டுக்கு லைக் அவருக்கு குழந்தை இருக்குது, ஒய்ஃப் மேரிட், ஃபேமிலி மேன். பட் ஜாப் ஆல் ஆஃப் சடன் போயிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ வீட்டுக்கு போகிறாரு, அவங்க ஒய்ஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறமா கண்டினியூஸாக வேலை தேடுறாரு. வேலை எங்கேயுமே கிடைக்கல. ஆல் ஆஃப் சடன் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இந்த பெட்டுங்க இருக்குது, ஸ்டாக் நிறைய இருக்குது, நீ வேணும்னா இது எடுத்து விற்றுக்கலாம், விற்று நீ காசு பண்ணலான்ற மாதிரி. அப்புறமா ஒரு ஒய்ஃப் கூட பேசி அந்த ஒய்ஃபும் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மொத்த பெட்டும் வாங்கி இறக்குறாங்க. பெட்ஸ் எல்லாம் வாங்கி இறக்கி அப்புறமா அதுக்குன்னு ஒரு குடோன் பிளேஸ் பார்த்து அதை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. ஸோ அண்ட் இதை அவர் கஸ்டமர் கூட சேல் பண்ணுறாரு. பட் ஃபஸ்ட் டைம் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணும்போது அவருக்கு சுத்தமாக தெரியல இந்த பெட் எப்படி சேல் பண்ணணும், பெட்டோட ஐடியா எதுவுமே சுத்தமாக தெரியல. அதுக்கு என்ன பண்ணாங்க, அவர் ஜஸ்ட் அதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. பெட்ஸை எப்படி செல் பண்ணணும், பெட்டில் எத்தனை விதங்கள் இருக்குது, எப்படி இருக்குன்றது செல் பண்ணாங்க. 2வது ஒரு புது ஐடியா உருவாக்குனாங்க. அந்த பெட்டை 2 வீலர்லேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு பேசிக்கலி பைசைக்கிளில் எப்படி பெட்டு எடுத்துன்னு போய் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறதுன்றது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணாங்க. ஸோ வெப்சைட் இந்த காலத்தில் ஒரு வெப்சைட்டு இன் யூஎஸ் ஐ திங்க் வி ஹாவ் லைக் GoDaddy அந்த மாதிரி வெப்சைட் நிறைய இருக்குது ஆல்ரெடி. நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரொம்பலாம் ஆகாது. அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணி இவங்க பெட்டை வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணாங்க. பேசிக்கலி எப்பயுமே ஒரு கஸ்டமர் கடைக்கு பெட்டு வாங்கி எடுத்துன்னு போய் வீட்டுக்கு விற்கிறதோட இவங்க புக் பண்ணால் இவங்களே எடுத்துன்னு போய் டெலிவர் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அண்டு பிஸ்னஸ் கூட க்ரோ ஆகுது. அவங்களோட ஃபேமிலிக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, அவனுக்கு ஒரு நீடு இருக்கும்போது
வேலையும் தேடிட்டு இருந்தான். பட் அவனோட ஸ்கில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் ஸ்கில். அந்த சேல்ஸ்மேன் ஸ்கில் மூலிமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவனோட ஸ்கில் பேஸ்ட் அவன் என்ன பண்ணலான்னும் போது ஓகே வை காண்ட் டூ பிஸ்னஸ்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணான். ஸோ இன்றைக்கி ஆஃப் ஸ்டோரி, ரிமைனிங் ஆஃப் ஸ்டோரி அது வேறு என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் கற்றுட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கீ டேக்அவேஸ், யூ ஹாவ் த ஸ்கில் பட் யூ நீட் டு நோ வே டு லுக் அட். உங்ககிட்ட அதுக்கேற்ற திறமை, அதுக்கேற்ற ஞானம் இருக்குது. ஆனால் எப்படி அதை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம கொஞ்சம் தேடி கற்றுக்கணும். ஸோ நானும் எனக்கு இருக்க ஸ்கில்லை நான் எப்படி தேடணும்னு கற்றுக்க போகிறேன். பட் ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்றது ஐம் ஸ்டில் ஸ்டார்டட் டு லேர்ன். நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஸோ திஸ் ஐம் ஜஸ்ட் வித் த பெயின், ஐ எம் டயர்ட். இன்றைக்கி தான் என்னோட இந்த புக்கில் என்னோட சாப்டர் 3வது நாள் சாப்டரே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆல் திங்ஸ் கோ வெல். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப், ஐ எம் கோயிங் டு கண்டினியூ. நாளைக்கு தூங்கி எழுந்தோடனே பெயின் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் வாட் ஐ கேன் டூ. சைக்கிளிங் பண்ணி ஒர்க் அவுட் எப்படி பண்ணலான்னு நான் யோசித்து நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், யாரா இந்த பையன்? நான் தான் பெங்களூர் பையன். பாய்.